தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கொடிகளும் நம்முடைய கூட்டணி இயக்க கொடிகளும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரொம்ப நாளா கூட்டணியில இருக்கோம். அதனால கொடியை காட்டி தான் கூட்டணின்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொடியை இறக்குனீங்கன்னா என்னாலும் உங்களை பார்க்க முடியும், உங்களாலும் எங்களை பார்க்க முடியும். கொஞ்சம் இறக்கிடலாம். நன்றி நன்றி. இந்த தொகுதியிலே, கோவில்பட்டி தொகுதியிலே நம்முடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய வேட்பாளர் கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளில் தோல்வியே காணாத ஒரு வேட்பாளர். அதனால நம்ம வேட்பாளர் வெற்றியை மட்டுமே காண வேண்டும். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அவருக்காக பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்தித்து எங்களுக்கு திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் போது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த மகிழ்ச்சியோடு, அந்த உரிமையோடு மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்தல் நேரத்திலே வாக்களித்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே அது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல விடியல் பயணம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது விடியல் பயண திட்டத்திலே கையெழுத்திட்டார்கள். முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டத்திலே ஒவ்வொரு சகோதரியும் ஒரு மாசத்துக்கு 800 இருந்து 1000 ரூபாய் வரை சேமிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அந்த விடியல் பயணம் திட்டம் இன்று எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இப்படி எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை நமக்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபியோடு, நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுகவோடு தொடர்ந்து போராடி நம்முடைய உரிமைகளை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய, தமிழ் அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தருவதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் தர வேண்டிய நிதி எதுவுமே வந்து சேர்றது கிடையாது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதி நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு 3600 கோடியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம மெட்ரோ கேட்டோம்னா ஜனத்தொகை பத்தலைன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல எல்லாம் இதை விட மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க அவர்களுக்கு மெட்ரோ என்ற திட்டத்தை தருகிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு புயல் மழையால் பாதிக்கப்படுகிறோம். நம்ம கேட்கக்கூடிய நிதியில கால்வாசி கூட அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருவது கிடையாது. எல்லா விதத்திலும் பிரதமருடைய பெயர்ல பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம், நீங்க கூட மோடி வீடுன்னு வைங்க இல்லையா? அதுக்கு உண்மையிலேயே யார் நிதி அதிகமா
அதிகமா கொடுக்கிறா? 61% நிதியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுக்கிறார்கள். 39% நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிறது மோடி. ஆனா பேர் மட்டும் மோடி வீடு. இப்படி எல்லா திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டம் இல்ல, மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்களுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சிக்கிட்டே வராங்க. 100 நாள் வேலை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி ஆட்சி ஒன்று டெல்லியில வந்த உடனே 100 நாள் வேலை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் வேலை குறையுது, சம்பளம் ஏறுறது இல்லை. மாசக்கணக்கில் சம்பளம் போடாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இங்க கோயில்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல என்ன வேலை கொடுக்கறது, யாருக்கு வேலை கொடுக்கறது, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறதுன்னு அவங்க முடிவு செய்வார்கள். நிதியை குறைச்சாச்சு. அந்த நிதியையும் தமிழ்நாடும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தையே வீணாக்கக்கூடிய, நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பக்கத்திலேயே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எதையும் கேட்க மாட்டார். ஏன்னா அவரு தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்ல, தன்னை வளர்த்த கட்சியை பத்தியே அக்கறை இல்ல. தான் யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அங்கே முதலமைச்சர் பதவிக்கு போனாரோ, இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே தன்னோட கட்சியில இடமில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்க இன்னைக்கு தனியாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். விழுந்த காலம் கூட வாரிவிடக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே 2 நாளுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் பட்டியலிட்டு காட்டினார், நான் தூத்துக்குடிக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்று. தூத்துக்குடி இன்று ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாவட்டமாக, தொழில் வளங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக, வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாவட்டமாக மாறி இருப்பதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இதையெல்லாம் பொறுக்காமல் நம்மளை பத்தி ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரே குற்றம், இங்கே தமிழ்நாட்டுல குற்ற செயல்கள் அதிகமாயிருச்சு. அதுவும் பெண்களுக்கு பிஜேபி வந்து நம்மளை பார்த்து சொல்றாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்க அதிகமாயிருச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்க கூடாது, ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கிற நிலை வர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இங்கே அப்படி தவறான சம்பவங்கள் நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சியில குற்றவாளிகளை காப்பாத்தினார்ல, அப்படி குற்றவாளிகளை காப்பாற்றாமல் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே, விரைவிலே நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே செயலாற்றி இருக்கிறார்கள். ஆனா நம்மை பார்த்து குற்றம் சொல்லக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரி நேஷனல் ஆவரேஜ் 65% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 23 தான். பெண்களுக்கு எதிராக தேசிய ஆணையம் அதன் தரவுகள், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் படி உத்தரப்பிரதேசத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2023ஆம் ஆண்டு தரவுகள் 66,381 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். மகாராஷ்டிரா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 47,101. ராஜஸ்தான் 45,450. ஒடிசா 25,914. மத்திய பிரதேசம் 32,342. பீகார் 22,952. இதெல்லாம் பிஜேபி அவர்கள் கூட்டணிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள். இது தமிழ்நாடு 8,000.
8943. இதுதான் தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் மீது 99% சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அதை செய்வது கிடையாது. 70% கூட சார்ஜ் ஷீட் போடுற பழக்கமே இல்லை. இதுதான் அவங்களுக்கு பெண்களுக்கு செய்யக்கூடிய நியாயம். இவர்கள் நம்மை பார்த்து குறை சொல்கிறார்கள், குற்றம் சொல்கிறார்கள், வேற எதுவும் இல்லை சொல்றதுக்கு. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு. தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால அவர்களுக்கு நம்மை பார்த்து சொல்வதற்கு பொய் கதைகள், புனை கதைகள் இது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். மகளிர் உரிமை தொகை நம்ம மாவட்டத்தில் மட்டும், தூத்துக்குடியில மட்டும் 3,24,074 பேர் நம்ம மாவட்டத்தில் மட்டும் அதை வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நம்ம மாவட்டத்தில் எத்தனை பட்டா கொடுத்திருக்கோம்? கிட்டத்தட்ட 60,000 பட்டா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தில் 17,108 பெண்கள் பயன்படுகிறார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக 14,271 மகளிர் சுய உதவி குழுக்கள் நம்ம மாவட்டத்தில் 12,102 மகளிர் சுய உதவி குழுக்கள் 4,099 கோடி அவர்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், வீடு தேடி கொண்டு வந்து மருத்துவத்தை தரக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 6,80,000 பயனாளிகளுக்கு மேல் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இந்த வீடு தேடி வந்து மருத்துவ வசதிகளை, சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சாலை பணிகள் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கான சாலை பணிகள் நம்ம மாவட்டத்தில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் கனவு இல்லம் 2,217 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல் முடிந்து அடுத்த நம்முடைய ஆட்சி வரப்போகிறது. வந்தவுடன் 1 மாசத்துல ஆட்சி வந்துருமா? 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் வீடுகள், பல்வேறு திட்டங்கள், கலைஞர் கனவு இல்லம் உட்பட தமிழ்நாட்டிலே கட்டி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கோயில்பட்டி தொகுதியில அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க மட்டும் 19,663 பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம். கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பிரிவு முதல்வர் 10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அதை திறந்து வைத்தார்கள். கோயில்பட்டியில என்னுடைய எம்பி நிதி கிட்டத்தட்ட 7,12,00,000 இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்து, நம்முடைய வேட்பாளர் அவர்களும் பரிந்துரை செய்து 7,12,00,000 மேல என்னுடைய எம்பி நிதியை இந்த தொகுதிக்கு வழங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லிங்கம்பட்டியில தொழில் பேட்டை தொடங்கப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய வகையிலே கடலை மிட்டாய்க்காக தனியாக ஒரு குழுமம், அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஹாக்கிக்காக, கோயில்பட்டினாலே ஹாக்கி தான். நம்மளே நிறைய மேட்சஸ், நேஷனல் லெவல் மேட்சஸ் இங்கே நடத்தியிருக்கோம். இப்பொழுது அந்த ஹாக்கிக்காக தனியாக ஒரு கிரவுண்டு, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஹாஸ்டல் கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கீரா நம்முடைய எழுத்தாளர், கரிசல் எழுத்தாளர், எல்லோரும் கொண்டாடக்கூடிய கீரா அவர்களுக்கு கோயில்பட்டியிலே ஒரு மணிமண்டபமும் அவருடைய சிலையையும் நாம் அமைத்திருக்கிறோம். அதே போல
வீரமாமுனிவர் அவர்களுக்கும் ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த பணிகள் தொடர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு மின் மோட்டார்கள், எந்தவித மீட்டரும் பொருத்தாத மின் மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அவர்களுக்கு அது வழங்கப்படும். நம்முடைய சகோதரிகளுக்கான உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை 1000 1500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோருக்கு தரக்கூடிய உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 8000 ரூபாய் அந்த கூப்பன், உங்ககிட்ட கூப்பன் கொடுத்துருவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு வாஷிங் மெஷின் வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, எது வேணுமோ அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன்ல உங்களுக்கு எது தேவை என்று பார்த்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்தவர். அவர் டிவி இலவச தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று சொன்னார். தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் பல வீடுகள்ல அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது தலைவர் கலைஞர் அவருடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஒரு வாக்குறுதியை தந்தால் அதை நிறைவேற்றி தருவார்கள். அதை நிறைவேற்றி தருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் இங்கே வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து இன்னைக்கு இந்த பகுதியில மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால இந்த முறை நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதனால நம்முடைய கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.